சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. So என்னைக்காவது திருட்டு தம் அடிச்சிருக்கீங்களா இன் ஸ்கூல் ஆர் காலேஜ் லைஃப்? No. Oh! See, ரிலேஷன்ஷிப்ஸ்ல அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஏதாவது வெளியே போகும்போது ஏதாவது அனாய் ஆயிருப்போம், ஏதாவது பிரச்சனை வந்துடும், I'll be back அப்படின்ட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல ஃபுல்லா அழுது கண்ணெல்லாம் தொலைச்சிட்டு அப்புறம் வந்துட்டு சரி போலாம் இப்போ அந்த மாதிரியா. See, ஸோ ட்ரெயினில் விஜய் சேதுபதியா இருக்கலாம், இல்லை தங்கலான்ல விக்ரம் சாரா இருக்கலாம். ஒரு பக்கம் அந்த கேரக்டரா மறந்துட்டு ஒரு ஃபேன் கேர்லா சைட் அடிச்சிருக்கீங்களா? நேரா ஒர்க் பண்ணும்போது ஐ couldn't help பட் யா நான் ஏதாவது சைட் அடிச்சிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னா வெளியே போயிட்டு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு பேச ஐ won't be really comfortable. தேவையில்லாத அட்டென்ஷனாக நான் ஃபீல் பண்ணுவேன். இஃப் ஐ எம் இன் ரிலேஷன்ஷிப் ஐ எம் வெரி ஹாப்பி இந்த ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி. ஸோ இன்னும் க்ரீன் காணும். இன்னைக்காச்சும் திடீர்னு கோவப்பட்டு யார பலார்னு அரைஞ்சிருக்கீங்களா? அரையணும்னு தோணாது, கொட்டணும்னு தோணும் சம்டைம்ஸ். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க, when was your first kiss? School. Yeah, I was in relationship in 11th standard. அரிட்ட சொல்லி அனுப்புவீங்க, போய் தங்கம் எடுத்துட்டு வா நான் போட்டு. அப்புறம் நான் யோசிச்சேன், நீங்களே தங்கமா இருக்கீங்களே எதுக்கு உங்களுக்கு தங்கம்லாம் நான் யோசிச்சிங்கன்னு கத்துனேன் ஆடியன்ஸா இருக்கிறப்போ. இல்ல இதெல்லாம் இந்த இன்டர்வியூ வந்து நான் கேட்கணும்னு எனக்கு எழுதி இருக்கிறது நடக்கும்போது எனக்கு ரொம்ப கடைசியா எப்போ நீங்க வந்து A-rated films பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. நான் only no videos, comics, only comics. நீங்க பேசாதீங்க. இப்போ வந்து ஒரு கேம்குள்ள போக போறோம். அரசாணியை நாங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டோம். அரசாணி ரியல் லைஃப்ல எப்படி, பிரீத்தி யார் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃபன்னான ஒரு கேம் செக்மெண்ட்ல த்ரூ அவுட் நம்ம போறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த கேம். எஸ்ங்க, த ப்ராப்பர்ட்டிஸ் ஹியர். எங்களுடைய சிவகாமி. கொஞ்சம் இருங்க, சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க. சிவகாமியா? ஆமா, ஓகே. வந்து ப்ராப்பர்ட்டி கிடையாது, உண்மையை அப்படியே எடுத்து சொல்லிடுறோம். இப்போ நிறைய விஷயங்கள் நாங்க வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீனா கேட்க போறோம். ஸோ அரசாணி என்கிற பிரீத்தி அதுக்கு உண்மை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா அப்படின்றதுதான் இந்த எபிசோடா இருக்க போகுது. ஸோ அரசாணி கேரக்டர் மாதிரியே வீட்டுல கோல்டு வேணும்னு சொல்லி யாரையாவது சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது சம்பவம் இருந்திருக்கா? எஸ் எஸ் எஸ்ன்னு காட்டிருச்சு. எஸ் எஸ் இல்லைங்க, ஓகே, பட் சொல்லுங்க, வாண்ட் டு ஷேர் எனிதிங் அந்த கேரக்டர் மாதிரி ரியல் லைஃப்ல. எனக்கு என்ன வேணுமோ அது தெளிவா நான் கேட்டுருவேன், எனக்கு கேட்டு வாங்கிப்பேன். சோ அதனால எஸ். அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். சம்பவம் இல்லைங்க, சின்ன சின்ன விஷயம் நமக்கு இப்போ நான் வந்து ஆக்டிங் பண்ணணும்னு நினைச்சதே வந்து நான் பண்ணணும், இட்ஸ் மை டிசிஷன், ரைட்? ஐ டு நாட் ஆஸ்க் எனிவன். வீட்டுல போய் என் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நான் இதான் பண்ண போறேன்னு சொன்னேன், நான் இதை பண்ணணும்னு கேட்கல. ஐ எம் கோயிங் டு டூ திஸ் இன். சோ தே வர் லைக் எஸ் கோ அட் டு இட் அப்படின்னு அந்த மாதிரி. ஓகே, நான் அந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இது வேணும், நீ போய் எடுத்துட்டு வா, இது நான் போட்டுட்டு இந்த இடத்துல நடந்து போனா செம்மையா இருக்கும். அந்த அளவுக்கு டிமாண்டிங்காலாம் இல்ல. ஓகே, சோ என்னைக்காவது திருட்டு தம் அடிச்சிருக்கீங்களா இன் ஸ்கூல் ஆர் காலேஜ் லைஃப்? நோ. பொய் சொல்லிருக்கீங்க. எவ்வளவு ஒரு தப்பான விஷயம் தெரியுமா அது? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். உண்மைனா உண்மையை சொல்லிடணும். அடிச்சேன் இழுத்தேன் அப்படின்னு பொய்ன்னு சொன்னாலே இப்படிதான். சிவகாமி கரெக்டா கண்டுபிடிச்சிரும். ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் நான் அப்படிலாம் ட்ரை பண்ணதே கிடையாது. இங்க சத்தியமா ட்ரை பண்ணது இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சரி, ஓகே. எப்ப என்ன, அதாவது ஆஃப்டர் காலேஜ் நான் ட்ரை பண்ணிருக்கேன். இந்த கிரீன் வரல. இல்ல, காலேஜ்ல தான் எங்கயோ அடிச்சிருக்கீங்க. செமினார் ஹால்லயோ இல்ல ரெஸ்ட் ரூம்லயோ எங்கயோ? நோ பிரீத்தி, ஐ ஸ்வேர் நோ. ஓகே. எங்க இது வந்து வேணும்னே ஏதோ என்ன மாட்டி விடுதுங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். ஓகே, பட் ஆனா காலேஜ் முடிச்சு ட்ரை பண்ணிருக்கீங்க? காலேஜ் முடிச்சு ட்ரை பண்ணிருக்கேன். எங்க 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 அதான் நான் ஆக்டிங் கிளாஸ் தியேட்டர்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சமாளிச்சிட்டீங்கல்ல? இல்லங்க, நிஜமா தியேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய கூட ஃபெலோ ஆக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ட்ரை பண்றேன்னா கொடுங்க நான் சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்படி பண்ணதுதான். காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் பாருங்க எவ்வளவு உண்மை சிவகாமி அனலைஸ் பண்ணுங்க. சிவகாமி ஷாக் அடிக்குது. நீ அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் வெளில வந்து பாருங்க உண்மை சொல்லுங்க. ஓகேங்க, பட் அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் தம்மா இல்ல. எனக்கு இப்ப கூட வாட வருதுன்றாரு சிவகாமி. ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் தி ஹேபிட். இல்ல எங்க இது பாருங்க பர்టిక్యులரா ஷாக் அடிக்குது. Thanks, John. அதுதான் எனக்கு கன்ஃபார்மா இல்லையா? நீங்க கன்ஃபார்மா இல்லல்ல? எங்க ஐ டோன்ட் possess the habit.
யா என்னைக்காவது டேட் போய் ஏதோ ஒரு மொக்க ரீசன் சொல்லி இது எனக்கு ஒத்தே வரல இந்த டேட்டு சரியே வர மாட்டான்னு சொல்லி ஒரு ஃபன்னி ரீசன் சில்லி ரீசன் சொல்லி எஸ் ஆயிருக்கீங்களா? இப்போ நான் வந்து டேட்டிங் போகலன்னு சொன்னா இது வந்து பொய் சொல்றேன்னு சொல்லி திருப்பியும் சொல்லணும். நிஜமா டேட்டிங்லாம் பெருசா போனது இல்லைங்க. ஐதர் ஐ கெட் கமிட்டட், அப்படிதான் ஒன்னு ஃபைனலா இருந்தனா I'll just be in a committed relationship. அவங்க முதல்ல இந்த சந்தோஷத்தை பாருங்க. சீரியஸா அப்படி போனதே இல்லையாங்க? No, I've not been to any date, not much actually. Not much தானே? இல்ல நிஜமாலே see I understand the idea of going on a date. அதனால I don't go on a date. Maybe அப்படி போயிருந்தா ஏதாவது ஃபன்னியான ரீசன்ஸ் ஏதாவது சொல்லிட்டு இல்லைன்னா சொல்லாம கூட ஓடி வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஏதாச்சும் மேபி யாராவது ப்ரொபோஸ் பண்ணி ஒரு மொக்க ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணது தான் ஞாபகம் இருக்கா? என் காலேஜ் மெட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ப்ரப்போஸ் பண்ணும்போது உண்மைதான், ப்ரப்போஸ் பண்ணும்போது அவர் ரொம்ப காம் டைப்பு, நான் வந்து பயங்கர வெரி ஆக்டிவ், நல்லா வாய் பேசுவேன் அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், ஏய் உனக்கு எனக்கு செட் ஆகாது, ஏன் சொல்லுனா நீ பேசவே மாட்டா, நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஒரு பிஞ்சு மனச உடைச்சு அனுப்பி அன்னைக்கு அப்புறமா அவர் எப்படி ஆயிருப்பாரு தெரியுமா வாழ்க்கையில? அவர் எவ்வளவு இன்ட்ரோவர்ட்டா அழகா சைலண்டா வந்து உரிமையா கேட்டிருக்காரு, ஓகே பிடிச்சிருக்குங்க ஏதாவது பதில் சொல்லுங்கன்னு. அந்த மாதிரி அதாங்க ரியாலிட்டி. நான் வந்து அவர் அமைதியாவே இருப்பார், நான் பேசிக்கிட்டே இருப்பேன். யோசிச்சு பாருங்க, எப்படி பேட்டரிலாம் அப்படிதாங்க, பிளஸ் மைனஸ் இருந்தாதாங்க சார்ஜ் வரும். அன்னைக்கு அப்படி சொன்னேன், அவ்வளவுதான். அவர் இந்நேரம் எந்த கிளப், அவர் கல்யாணம் பண்ணி 2 குழந்தை வச்சிருக்காரு. அப்படியா? ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு பிரீத்தின் பேர் வச்சிருப்பாங்க. இல்ல இல்ல சான்ஸே இல்ல, அது பண்ணது லவ் மேரேஜ் ஆக்சுவலி. அவரு நீங்க நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார், இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஓகே, ஹாப்பி ஃபார் யூ ப்ரோ. யாருன்னு தெரியல, பட் அந்த பையன் நல்லா இருக்கட்டும். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா தங்கலான் ஸ்பாட்ல, ஓகே டுவர்ட்ஸ் ஆஃப் ஆஃப் த ஃபிலிம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்பாட்ல ஏன்டா இந்த வேகாத வெயில வந்து மாட்டிக்கிட்டோமே இந்த படத்துல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப டஃபா தான் இருந்ததுன்றது ஃபீல் பண்ணோம், பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா, நிறைய ஹாப்பி மெமரிஸ் இருக்கு இல்லையே. என்னைக்கோ ஒரு நாள் கடுப்பாயி என்னடா இந்த வெயில்ல மாட்டிக்கிட்டேன் நீங்க சொன்னதான் நான் கேள்விப்பட்டோம். வெயில் பத்திலாம் இல்லைங்க, ஆனா ஜென்ரலா நிறைய விஷயத்துக்கு கடுப்பானது உண்டு. அப்படியா? ஒத்துக்கோ, இங்க வர மாட்டேங்குது. என்ன வந்துருச்சு இப்ப பாத்தீங்களா? உண்மையை சொல்லிட்டீங்க. என்ன கே மேட்டர் அது? என்ன மேட்டர்? அந்த மேட்டர் எல்லாம் போக முடியாது. சும்மா லைட்டா திடீர்னு ஏதாவது ஒண்ணு சின்ன விஷயத்துக்கு நம்ம கடுப்பாகும் இல்லையா? ஏதோ ஒரு மேபி ஸ்ட்ரெஸ்ஸால கூட கடுப்பாயிருக்கலாம் அந்த மாதிரி. இதுக்கு அடுத்தபடியா யார்கிட்டயாவது சண்டை கிண்டெல்லாம் போட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில பயங்கரமா அழுக வந்து டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ள போய் அழுதுட்டு வெளில வரப்ப கெத்தா வந்திருக்கீங்களா? ஸ்ட்ராங்கான பர்சன் காட்டிக்க. நிறைய டைம். என்னங்க ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, ஏதோ ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி. ரிலேஷன்ஷிப்ஸ்ல அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஏதாவது வெளியே போகும்போது ஏதாவது அனாய் ஆயிருப்போம், ஏதாவது பிரச்சனை வந்துடும், I'll be back அப்படின்ட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல ஃபுல்லா அழுது கண்ணெல்லாம் தொலைச்சிட்டு அப்புறம் வந்துட்டு சரி போலாம் இப்போ அந்த மாதிரி. சரி என்னங்க லைவாவே பண்ணி காட்டுறீங்க. ஓகே ஓகே, நீங்க நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஹவு டு பி யுவர் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றதுக்காக. சீரியஸா நீங்க யோசிச்சு பாக்குறேன் அந்த பையன் நிலைமையை. I'll be back உள்ள போயிட்டு வெளில வந்ததுக்கு சொல்ல வர முடிக்கிறேன். இல்ல இதை நான் பேசியா வந்து அழுதா வந்து என்ன நடந்து போச்சு இல்ல இப்ப என்ன நடந்து போச்சு பெருசா, இப்ப எதுக்கு இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி தேவையில்லாம வந்து மனசை கஷ்டப்படுத்துவாங்க. அதனால சரி எதுக்கு புரிஞ்சுக்காதவங்க முன்னாடி அழுது அப்படின்னு சொல்லி தனியா போய் அழுதுட்டு அப்புறமா வந்து அவங்கள வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகே, பிளான் பண்ணி. எஸ் எஸ் ஓகே, சம பிளானிங்ல இருக்காங்க. ஓகே, ஸோ என்னைக்காவது நீங்க ட்ரெயின்ல விஜய் சேதுபதி அவங்க கூட நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ ட்ரெயின்ல விஜய் சேதுபதியா இருக்கலாம், இல்ல தங்கலான்ல விக்ரம் சாரா இருக்கலாம். ஒரு பக்கம் அந்த கேரக்டரா மறந்துட்டு ஒரு ஃபேன் கேர்ளா சைட் அடிச்சிருக்கீங்களா? இப்படி போத்து விட்டீங்க. எஸ் ஆறு நோவு? எஸ் 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 நிறைய உண்மைகள் பேசுறீங்க நீங்க. எஸ் ஓகே, ஸோ யார் இதுல ரெண்டுல யார்? விஜய். ஓகே ஓகே, ஒய் எனக்கு அவர் பிடிக்குங்க. எனக்கு வந்து ஒரு அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து பிடிக்கும். நான் அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தார் பார்க்கும்போது. யார் இவர் பயங்கர சூப்பரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த தென்மேற்கு பருவக்காற்று அந்த படத்துல இருந்தே எனக்கு அவரை பிடிக்கும். அதுக்கப்புறம் நேரா ஒர்க் பண்ணும்போது I couldn't help, but yeah, நான் சைட் அடிச்சிருக்கேன். couldn't help. ஓகே,
ஃபைன் எஸ் ஒத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் போட்டுறாதீங்க, ஏன்னா செட்ல நான் ரொம்ப குவைட்டா இருப்பேன் ஆக்சுவலி. அவங்கதான் யோசிப்பாங்க பார்த்துட்டு பிரீத்தி இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நிறைய இந்த மாதிரி விஜய் சேதுபதி ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன் நான். சமந்தாவே இப்படி சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா, நான் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமந்தாவே. ஓகே, பட் ஆனா சியான் விக்ரம் சார் பார்த்து நீங்க சைட் அடிக்கல. அவர் மேல ரெஸ்பெக்ட் தான் வரும் எனக்கு ஆக்சுவலி. ஓ மை காட், இல்லையே சைட் அடிச்சிருக்கீங்களா விக்ரம் சார்? கட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு. ஓகே. என்னங்க? ஆமா, எனக்கு அவர் பிடிக்கும் ஆக்சுவலி. அந்த இந்த சாங்ல சூப்பரா இருப்பார் விக்ரம் சார். விச் சாங்? மினிக்கி? இல்ல அந்த இது இல்ல, பழைய உல்லாசம்ல ஒரு சாங்ல இருப்பாரு. அங்க போயிட்டீங்க. தட் விக்ரம் ப்ராப்பரா லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. செம. ஓகே, சோ என்னைக்காவது கமிட்டடா இருந்துட்டு எங்கேயாவது வெளில எங்கேயாவது யாரையா பாக்குறப்போ ஒரு க்ரஷ் வந்திருக்கும் மேபி, அங்க வந்து அவர்கிட்ட போய் சொல்லி சிங்கிள்னு சொல்லியிருக்கீங்களா? கான்வர்சேட் டெவலப் பண்ணியிருக்கீங்களா? இல்லங்க, மோஸ்ட்லி இல்ல நிஜமாலே இல்ல, சும்மா போய் சொல்லுது. நிஜமாலே அவங்க கொஞ்ச நேரத்துல அந்த டப்பாவை அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். no this see it's not இல்ல, இது ஆக்சுவலா என்னன்னா டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி இப்படி சொல்லணும். அது கரெக்டா? see எனக்கு வந்து நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னா வெளியே போயிட்டு கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்கு பெருசா ஐ won't be really comfortable. தேவையில்லாத அட்டென்ஷனா நான் ஃபீல் பண்ணுவேன். if I'm in relationship I'm very happy in the relationship. அந்த மாதிரி. சோ இன்னும் கிரீன் காணும். இருங்க வரும், அது அனலைஸ் பண்ணிருக்கோம். சோ அதனால வந்துட்டு I don't do that. எனக்கு வந்து நான் அடுத்து ஒரு क्वेश्चन வச்சிருந்தேன். கேளுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் அப்படியே வருது லைட்டா. என்னைக்காச்சும் திடீர்னு கோவப்பட்டு யாரா பலார்னு அரைஞ்சிருக்கீங்களா? நிறைய தடவை அரைஞ்சிருக்கேன் மைண்ட்ல. ஓகே, I'm not violent that way. ஓகே. But you know sometimes you feel like அரையணும் தோணாது, கொட்டணும் தோணும் sometimes. என்னங்க கொட்டு என்னங்க பண்ணுவீங்க? அரைஞ்சாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அரையிறது வந்து எப்படின்னா ஒரு 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 வயலன்ஸ் ஸ்டேட்மெண்ட். கொட்டுறது வந்து கியூட்ல முடிஞ்சிருமா? சும்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அப்படி நீங்க ஹைட்டா இருக்கீன்றதே யாரை பார்த்தாலும் கொட்டணும்னு தோணுது. ஓகே, உங்களுக்கு நைஸ். ஓகே, என்னைக்காவது இதே மாதிரி யாராவது பாக்குறவங்க இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு வெளியே ஸ்வீட்டா பேசிருக்கீங்களா? நினைச்சிருக்கேன், பண்ணிருக்கேன். நினைச்சிருக்கேன், பண்ணிருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன்றீங்களா? பண்ணிட்டு இருக்கேன்ல சொல்றேன். அப்படிலாம் இல்ல, எங்க தெரியும்ல நிறைய பேர் வந்து அவங்க ஒரு ரியாலிட்டி தெரியும். நம்ம வேற அவங்க கிட்ட வேற போய் நல்லா பேசணும், டிப்ளமேட்டிக்கா இருக்கணும். தோ யூ ஹேவ் யுவர் ஓன் ஒப்பீனியன், அவங்க கிட்ட அதுக்காக என்ன அவங்க அவ்வளவு பேடாவா பேச முடியும்? அதனால போய் டீசெண்டா பேசுறது. ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? பேர்லாம் சொல்ல முடியாது, நீங்க ரொம்ப இருக்கீங்க சேனல்ல. நான் வந்து இந்த பேர்லாம் சொல்ல வேணாம், ஏதாவது ரேண்டம் இன்சிடென்ட். பேர்லாம் இல்ல, இட்ஸ் a random person only, not anyone who is very familiar. ஓகே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பிரீத்தி முன்னாடி இருக்கிறப்ப. ஆனா நான் இதுக்கப்புறம் தயாரா. ஹலோ, நான் முன்னாடி இல்ல, எல்லாருமே அதானே பண்ணுவீங்க. ஆமாங்க, நீங்க நான் எதுவுமே தப்பா சொல்லுங்க, யூ ஆர் குட்டுங்க. ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் திரும்ப. என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? ஓகே, சோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஹேபிட் இருக்கும். எனக்குலாம் இந்த ஹேபிட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது ஆக்சசரிஸ் எல்லாம், வார்ட்ரோப் ஆக்சசரிஸ் எல்லாம் திருடி இருக்கீங்களா? இல்ல, என் ஃப்ரெண்டு கேட்டாலே கொடுத்துருவாங்க. இது எனக்கு வேணும். ஏன்னா இனிஷியலா காலேஜ்ல நம்ம வந்து எல்லாமே வாங்கி வச்சிருக்க மாட்டோம் இல்லையா? நான் விஸ்காம் தான் படிச்சேன். ஸோ சம்டைம்ஸ் ஷூட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஐ யூஸ் டு ஆஸ்க், என்கிட்ட இருக்க ஐட்டம்ஸ்லாம் அவங்க கிட்ட நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து தானே ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த மாதிரி பாரோ பண்ணது உண்டு. டசன்ட் மீன் லைக் ஐ ஹவ் ஸ்டோலன் சம்திங் அண்ட் ஆல். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அந்த மாதிரி கேட்டா கொடுத்துறோம். இல்ல திருடுற மாதிரிலாம் இல்லைங்க, கேட்டா குடுக்குற மாதிரிலாம் இங்கேயே இருக்காங்களே. கேட்டா ஒரு எக்ஸ்ட்ரா ஜாக்கெட் கேட்டா கூட தர மாட்டாங்க. நீங்க அதுக்குள்ள ஜாக்கெட்டை திருப்பி கொடுத்துருக்க மாட்டீங்க, அதனால உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்க, when was your first kiss? ஐயோ, நாட் மம்மி டாடி, வீட்டு நாய்க்குட்டி, அக்கா தங்கச்சி, சித்தி சித்தப்பா, ஸ்கூல்? Yeah, I was in relationship in 11th standard. 11th standard. குட்டுங்க. வீட்டுக்கு தெரியுங்க, சொல்லிதான் நான் லவ் பண்ணேன். குட்டுங்க, அதாங்க நீங்க நிறைய பாக்குறப்ப இந்த எபிசோட்ஸ்ல நிறைய பேர் ஒரு சில பொய்லாம் சொல்லுவாங்க. கீழ கமெண்ட் பறக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி உண்மையா இருக்கிறவங்க தான் ரியல் ஏஞ்சல்ஸ்ங்க, சீரியஸ்லி. எஸ், நீங்க வந்து படத்துல சொல்வீங்கல்ல, அரிட்ட சொல்லி அனுப்புவீங்க, போய் தங்கம் எடுத்துட்டு வா நான் போட்டு. அப்புறம் நான் யோசிச்சேன், நீங்களே தங்க மாதிரி இருக்கீங்களே, எதுக்கு உங்களுக்கு தங்கம்லாம் நான் யோசிச்சிங்க கத்துனேன் ஆடியன்ஸா இருக்கிறப்போ, தெரியுமா? இல்ல, இதெல்லாம் இந்த இன்டர்வியூ வந்து நான் கேட்கணும்னு எனக்கு எழுதி இருக்கிறது தலையெழுத்து அப்படின்றாங்க, இதெல்லாம் நான் கேட்கணும். ஓகே ஃபைன். ஓகே, நான் இப்ப நான் மாட்டிக்கிறேன். என்ன கேட்கணுமா உங்களுக்கு? ஓகே டன். நீங்க கமிட்டடா? ஒரே சரசாணி, நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நான் முன்னாடி தான் உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு தண்டனை மாதிரி மாட்டி விட்டீங்க. நான் பாருங்க எப்படி உங்களையே கோல்டா தான் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ். அதெல்லாம் இங்க வேலைக்கே நான் கேட்டதுக்கு பதில் சொல்றேன். நீங்க கமிட்டடா? இது சிங்கிள் தாங்க. அப்பா, சத்தியமா சிங்கிள் என்ன
வலிக்கு. சரி சிங்கிள் நீங்க கமிட்டா இருந்துட்டு வேற பொண்ணுகிட்ட பேசிட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சேச்சா அப்படிலாம் யாருமே இல்லையம்மா அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் கமிட்டே இல்லைங்க. அப்புறம் எங்கங்க பாருங்க எவ்வளவு போய் சொல்றீங்க. அப்புறம் எங்கங்க வேற ஒரு பொண்ணு பேசுறது? சொல்றதெல்லாம் போய் ஒரு 2 டைமிங் ஒரே டைம்ல 2 பொண்ணு லவ் பண்ணிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. அது என்ன 2 டைமிங்னு ஒண்ணு இருக்கா? தெரியாத மாதிரிலாம் கேட்காதீங்க. ஏதோ ரொம்ப எனக்கு புரியவே இல்ல. என்னங்க அந்த மாதிரி கல்ச்சரே தெரியாது எனக்கு. ஒரே கல்ச்சர் இல்லங்க. பசங்க பொதுவா அப்படிதான் இருப்பாங்க. பிரார்த்தனை பண்றாங்களா? நிறைய பசங்க. பொதுவா இல்ல நிறைய. அது பேர் வந்து 2 டைமிங். ஒரே டைம்ல பண்றது. அது பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறீங்க. ஒண்ணுக்கே வக்கு இல்ல. இதுல எங்க நான் 2 டைமிங்? பாருங்க 2 டைமிங் இல்ல பல டைமிங் நினைக்கிறாங்க. பல டைமிங்கா? ரெண்டு எனக்கு ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்னே சத்தியமா வைக்கல. இதுல 2க்குலாம் நான் வந்து தியேட்டர்ல கத்துறேன் நீங்களே. நீங்க உண்மையா கத்துனீங்களா? சத்தியமா கத்துனேன். அங்க பாருங்க கத்தவே இல்ல. நான் எந்த அளவுக்கு நோட் பண்ணேன்னா எல்லாருமே மினுக்கி இப்படி ஆடுவாங்க. நீங்க ஒரு மாதிரி கையை இப்படி எல்லாம் வச்சு மினுக்கின்னு ஆடுவீங்க. தியேட்டர்ல கோல்டு நீங்க அரசாணிய வந்து தங்கம்னு சொல்லி நீங்க கத்துனீங்க. கத்துன அங்கே ஃபுல்லா கத்துனடா சத்தியமா. அங்க பாருங்க உண்மை சொல்லுது சிவகாமி. இது நான் கேக்குற கேள்வி இல்ல. டீம்ல இருந்து என்ன கேட்க சொன்ன கேள்வி. டீம்ல இருந்து தானே? உங்க டீம்ல இருந்து இங்க டீம்ல இருந்து சொல்லி கொடுத்தாங்க. கடைசியா எப்போ நீங்க வந்து A rated films பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. A rated-னா இது இந்த வட சென்னை மாதிரி சொல்றீங்க. வட சென்னை அடல்ட் மூவிஸ் இல்லங்க. நான் பார்த்து சத்தியமா இல்ல நான் வந்து என்னன்னு தெளிவா சொல்றேன். நான் ஒன்லி நோ வீடியோஸ் காமிக்ஸ் ஒன்லி காமிக்ஸ். உங்ககிட்ட உண்மையே இல்லங்க. அட்லீஸ்ட் நானாவது ஒரு 5 கிரீன் வாங்கினேன். சான்ஸே இல்ல. நீங்க வந்து நீங்க பேசாதீங்க. நான் வந்து நோ வீடியோஸ் ஒன்லி காமிக்ஸ். சத்தியமா காமிக்ஸ் அருமை தெரியாம நீங்க சரி சத்தியமா காமிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யாரும் வீடியோவே பார்க்க மாட்டீங்க. எஸ் ஓகேங்க. முடிஞ்சிருச்சா? முடிச்சுக்கலாம். உங்க பாவமா இருக்கு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.